அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பொழுது அரபாத் நகரில் அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் பாரியா ஜும்மா பள்ளிவாசலில் சிறகினுடைய பார்வை இங்கே வந்திருக்கின்றது. உண்மையிலே சொல்ல போனால் அருகாமையில் நாவக்கேணி என்ற குளம் இருக்கின்றது. இப்படி இருக்கையில் இந்த பள்ளிவாசல் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதற்கான முழுமையான காரணம் தான் என்ன? இது தொடர்பாக முன்னாள் செயலாளர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹமீத் அவர்களே. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த அரபாத் நகரில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய மஸ்ஜிதுல் பாரியா ஜும்மா பள்ளிவாசல் கடந்த கனகாலமாக ஒரு பழைய பள்ளிவாசலாக இருந்தது. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது நாங்கள் பார்வையிட்ட பொழுதும் உண்மையிலே ஒரு சிறந்த முறையிலே காட்சி அளிக்கிறது. இப்படி வருவதற்கான காரணம், அதாவது நான் உங்களிடத்துல வினவிருக்கின்ற கேள்வியானது என்னவென்றால், அருகிலே நாவல்கேணி குளம் என்றது புல்மோட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அறிந்த விடயம். அப்படி ஒரு குளமாக இருந்த இடம் ஒரு சாதாரண பள்ளிவாசலாக இருந்த அந்த பள்ளிவாசல் இந்த அளவுக்கு காட்சியளிக்கிறதுக்கான முழுமையான காரணம் என்னவென்று நாங்கள் வினவிய பொழுது, உண்மையிலே நீங்கள் ஒரு முன்னாள் செயலாளராக அதிலே கடமையாக இருக்கின்றீர்கள். கண்டிப்பா. எப்படி உங்களுக்கு இதுக்கான ஒத்துழைப்புகள் எப்படி கிடைத்தது, எங்கிருந்து கிடைத்தது, இதை பற்றி சில விளக்கங்களை எங்களுக்கு குறிப்பிட முடியுமா? நல்ல ஒரு கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு. உண்மையிலே இந்த நிதி எங்களுடைய புல்மோட்டையில் இருந்து, அதாவது 100% இந்த பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இது. இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தந்தது இந்த மக்கள், இந்த புல்மோட்டை வாழ் மக்கள். அவர்களுடைய முற்று முழுமையான உதவியோடு அல்ஹம்துலில்லாஹ் 6000 சதுர அடி கொண்ட இந்த பள்ளியை நாங்கள் அழகான முறையிலே திட்டமிட்டு கட்டி முடித்திருக்கின்றோம். அதனால் நான் மக்களுக்கு முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், எமது மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதோட என்னோட சேர்ந்து இணைந்து செயல்பட்ட எமது நிர்வாகிகள், நமது பாரியா ஜும்மா பள்ளி நிர்வாகிகள், அடுத்தது மஹல்லாவாசிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு கை தட்டினால் சத்தங்கள் அதிகமாக வர என்று குறிப்பிடுவார்கள். அந்த ரீதியிலே நீங்கள் சொன்ன விடயம் அனைவரையும் இணைத்திருக்கின்றீர்கள். உண்மையிலே சந்தோஷமான விடயம், வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விடயமாயிருக்கிறது. மற்றொரு கேள்வி உங்களிடத்திலே நான் கேட்க ஆசைப்படுகிறேன். உண்மையிலே அந்த பள்ளிவாசலின் உள் வளாகத்துக்குள் சென்று பார்வையிடும் பொழுது, ஒரு புல்மோட்டில் இருக்கின்ற பள்ளிவாசல்களிலே உண்மையிலே ஒரு அழகான முறைக்கு இந்த பள்ளிவாசல் காட்சி அளிக்கிறது உள் வளாகம். இதற்கான அந்த டிசைன்ஸ்கள் இதெல்லாம் யார், அதாவது நீங்கள் ஒரு பொறியியலாளர் என்ற ரீதியில் தான் இந்த கேள்வியை உங்களுக்கு கண்டிப்பா அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உண்மையில ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது உங்களை போல நிறைய பேர் என்னோட இந்த கேள்வி கேட்க முடிய ஆசைப்படுறேன். அவங்களுக்கு நான் தெளிவு கொடுக்கணும். இது சம்பந்தமான தெளிவுகளை நான் உங்களுக்கு கேட்ட கேள்விக்காக நான் தருகின்றேன். நிச்சயமாக. சரி. அதாவது உண்மையிலே இந்த பள்ளியை நாங்கள் டிசைன் பண்ண கொடுத்து டிசைன் வந்து விட்டது. அதன் பிற்பாடு 6000 சதுர அடி கொண்ட இந்த பள்ளியை எப்படி நாங்கள் அமைக்க வேணும், பக்கத்துல நீர்த்தேக்கம், நீரின் உயரும் பொழுது நீருடைய ப்ரெஷர் கூடும், அந்த நீர் உள்வாங்கி நிலத்துக்குள்ளால வந்து நீர் உள்ளுக்கு நிற்கிற சந்தர்ப்பத்துல இது அதுக்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டிசைன்ல இருந்து மோடிஃபிகேஷன், அமெண்ட்மெண்ட் என்றெல்லாம் செய்தோம். அப்புறம் நாங்கள் என்ன செய்தோம், உண்மையிலே 3 விடயங்களை கொண்டுதான் பேஸ் அவுட் பண்ணி இந்த ப்ரொஜெக்டை செய்ய வலிக்கின்றோம். அதாவது டெட் லோடுன்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங் தியரியில, டெட் லோடு, லைவ் லோடு, லேட்டர் லோடு. டெட் லோடு என்று சொன்னால் கட்டடத்துடைய மொத்த நிறை. உண்மையிலேயே இந்த அரபாத் பள்ளியுடைய கிரவுண்ட் ஃப்ளோருடைய நிறை வந்து 3 லட்சம் கிலோ. 6000 சதுரடி கொண்ட ஃப்ளோர் நிறை வந்து 3 லட்சம் கிலோ. அடுத்தது லைவ் லோடு. லைவ் லோடுன்னு சொல்லி போனா மூவபிள் லோடுன்னு சொல்லுவாங்க. பர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், பள்ளிக்கு தொலைவாராக்களுடைய நிறைய இருக்கட்டும், எவரேஜாக ஒரு 1000 பேர் வராங்கன்னு சொல்லுவோமே, எவரேஜ்ல ஒரு 50,000 கிலோ. அப்போ 3,50,000 கிலோ. மிச்சது அடுத்தது லேட்டர் லோடு. உண்மையில லேட்டர் லோடுன்னு சொன்னால் புயல் காற்று, நிலநடுக்கம், அதை நாங்கள் டிசைன் பண்ண வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்பொழுது எவரேஜாக ஒரு 4 லட்சம் கிலோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அதோட G1, G2, G3 சொல்லி G+1 கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். அப்போ நாங்கள் அப்படி 3 ஃப்ளோருக்கு நாங்கள் டார்கெட் அடிச்சோம். டார்கெட் அடிச்சா ஒரு மினிமம் ஒரு பள்ளி இருந்த நேரம் 15 லட்சம் கிலோக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதன் பிரகாரமாகத்தான் இது மைக்ரோ டிசைன்கள் எல்லாம் நாங்கள் செய்ய போகின்றோம். ஆமாம். அதோட வந்து இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், இருந்தும் நான் கேட்கின்றேன். இதுக்கு முழுமையான ஆதரவுகள் புல்மோட்டையில் இருந்து கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா 100% நிச்சயமாக புல்மோட்டை மக்களுடைய இதற்கான நிறைய நிதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் அந்த பள்ளியை பார்வையிடும் பொழுது உண்மையிலே ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது பார்க்கும் பொழுது அப்படி எனக்கு தோணுகிறது கேட்பதற்காக. அது உண்மைதான், நியாயமான கேள்வி. அதோட என்னுடைய நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதிலை நான் இன்னும் முடிக்கவில்லை. கண்டிப்பாக. அதோட நாங்கள் எவரேஜா 15 லட்சம் கிலோ என்று கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யறோம் என்று சொன்னா, இந்த 15 லட்சம் கிலோவை சரியான முறையில ஈக்குவலா நிலத்துக்கு அனுப்பணும்.
அதுக்குரிய இந்த கொலம்ஸ் நாங்க டிசைன் பண்ணுவோம். கொலம்ஸ் வந்து கிட்ட கிட்ட வச்சா பள்ளிவாசலுக்கு அழகு இல்லை. கொலம்ஸை வந்து நல்ல தூரத்துல நான் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதோட 15 லட்சம் கிலோ ஒன்று முடியும். அது ஹெவி லோடு, உண்மையிலே கடும் ஓவர் லோடு. தாங்க முடியாத ஒரு அந்த லோடை வந்து சும்மா சாதாரணமா டேம்ரோல் டிசைன்ல செய்ய முடியாது. அதுக்குரிய உண்மையான டிசைன் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஒன்று இருக்கு. வெரி குட். கட்டமைப்புக்குரிய டிசைன் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் டிசைனுக்கு அது நாங்க மாறணும். மாறும் பொழுது ஒவ்வொரு நாள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணும் பொழுது உண்மையிலே உங்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லெப்ல சென்டர்ல தான் லோடு வந்து அட்டாக் ஆகும், எக்ட் ஆகும். அது எக்ட் ஆகும் பொழுது ஸ்லெப்ல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபெயிலியர்னு சொன்னா ஸ்லெப் வெடிச்சு கீழே விழுந்துடும். ஸ்லெப் நல்ல குவாலிட்டின்னு சொன்னால் ரிட்டன் டென்ஷன் ஆகி கெபின் பீமுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கெபின் பீம்ல இருந்து கொலமுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கொலம்ல இருந்து பேஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பேஸ்ல இருந்து தான் நிலத்துக்கு அந்த நிறைய அவ்வளவு கடத்த போகும். அந்த நிலையில பக்கத்துல தண்ணி, அது பாதிக்கப்படும். அதுக்கு என்ன செய்தோம், அதுக்குரிய டிசைன் மாத்திரம். பேஸ் வந்து கிட்ட கிட்ட இல்லாமல் 4க்கு 4 5 கஞ்சுன்னு சொல்லி முடிவுல எடுத்தோம். அதாவது உதாரணமாக இந்த விரலை இப்படி குத்தும் பொழுது இப்ப எங்களுக்கு நோவுது, இந்த முறையில தள்ளும் பொழுது நோவாது. இதுதான் தியரி. அப்ப வார லோட்ட நிலம் தாங்கணும், கீழையும் போகக்கூடாது, எல்லாம் சமநிலைக்கு இருக்க அந்த எக்ரோட்டா இருக்கணும். அதுதான் உண்மையான தியரி. அதோட பேஸுடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபூட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு லேயர் இல்லாம டபுள் லேயருக்கு மாத்தணும். அப்படின்னு கல்குலேஷன்ல டிசைன்ல வரும் பொழுதுதான் எங்களுக்கு தருது பீம் வந்து 1.5 அடி 1 அடி அகலம், 6 கம்பி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். கொலம் வந்து 1க்கு 1. ஏன் ஓவர்லோடு நாங்க கண்டுட்டோம். அதாவது ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு மாத்தினது ஹெவி லோடு. அந்த முறையிலே அழகான முறையிலே நல்ல உண்மையில டியூரபிலிட்டி. அதோட இன்னொரு விஷயம், இது மாத்திரம் இல்லை, இது ஒரு ஆயுள் காலத்தை நாங்க நிர்ணயிக்கணும். எவ்வளவு காலம் நீடிக்க போகிறது. கண்டிப்பா அந்த ஆயுள் காலத்துக்கு என்ன செய்யணும், அதுக்கு செக்ஷனுக்கு மாறணும். அது குவாலிட்டி, அங்கால ஸ்டீலுடைய குவாலிட்டி, கான்கிரீட்டுடைய குவாலிட்டி, சீமெந்துடைய குவாலிட்டி, அது அவ்வளவு நாங்க நிர்ணயிக்கணும். அது ஒரு தனித்தனியான கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு சொல்ல போனா பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடத்திருக்க ப்ராஜெக்ட் உண்டு. அதுக்கு நிதி உதவி கிளைண்ட் வந்து புல்மோட்ட மக்கள், கண்ட்ராக்டர் உண்மையிலே கனியா ரசூல் பாசன் சொல்லி அவங்க தான் கண்ட்ராக்டர். கன்சல்டன்ட் அடிப்படையில் பள்ளியாக நாங்கள் இருந்து கன்சல்டன்ட் முறையில செய்திருக்கோம். உண்மையில ஒரு நிர்வாகத்துல உள்ளவர் என்ற ரீதியில அந்த விடயங்கள் செய்யப்பட்டது. செயலாளர் கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்பெசிபிகேஷன், வாட் இஸ் த சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிகேஷன் வந்து என்ன ஸ்பெசிபிகேஷன்ல கேட்டிருக்காங்களோ, என்ன ரெக்யர்மெண்ட், அந்த ரெக்யர்மெண்ட் அவ்வளவு நாங்க முடிச்சிருக்கோம். நிச்சயமாக உண்மையிலே வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சேவைகள் இன்னும் தொடர கண்டிப்பா நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நிச்சயமாக. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.